இந்த கேம்புக்கு வந்து நம்மளுக்கு சொல்லி தந்த வேணுகோபால் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கடுத்து இந்த கேம்ப் நடத்தி லாஸ்ட் வரைக்கும் முடிச்சதுக்கு ஆனந்தகுமார் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த சிலம்பம் கேம்ப் வந்து நான் எப்பவுமே பேசிக்கா இருக்கிறத அட்வான்ஸும் சேர்த்து பண்ணுவேன். ஆனால் நான் நார்மல் கிளாஸ் பண்ணதெல்லாம் ஒன்று கூட நான் இப்போ மாஸ்டர் சொல்லி தந்ததில் நான் கற்றுக்கல. ஸோ நான் வந்து ரொம்ப நியூவாக கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இந்த தடவை வந்து நிறையா புதுசாக ரெட்டு சிலம்பத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டபுள் செயினுக்கு யூஸ்ஃபுல்லாக எனக்கு இந்த கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறையா வெப்பன்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன். வால் மான் கொம்புலாம் கற்றுக்கிட்டேன். ரெட்டை கம்பு வந்து இப்போ தான் இந்த மாதிரி புதுசாக கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ மாஸ்டர். ஃபஸ்ட்டு இந்த கேம்பை கண்டக்ட் பண்ண எங்கள் ஆனந்த் மாஸ்டருக்கு நன்றி. இந்த கேம்பில் வந்து எங்களுக்கு புது புது விஷயத்த சொல்லிக் கொடுத்த வேணுகோபால் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. நான் சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் இந்த கேம்பில் கற்றுக்கிட்டேன். டெக்னிக்ஸ் எப்படி சுற்றினா ஈஸியாக சுற்ற முடியும், எப்போ ஃபாஸ்ட் கொண்டு வர முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு மாஸ்டர் நிறையா டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. புதுசாக நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ கூட லாஸ்ட்டாக வால் கூட கற்றுக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கேம்ப். கண்டிப்பாக வந்து இந்த டெக்னிக்ஸ்லாம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் சூப்பராக கொண்டு வருவேன். தேங்க்யூ. கஷ்டமாக இருக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக தான் மாஸ்டர் இருந்துச்சு. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே நம்ம வச்சு நான் எப்போதுமே ஒரு கஷ்டமான விஷயம் கற்றுக்கிட்டு அது ஒரு 2 மாதம் அது ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிட்டு. ஆனால் இப்போ அது அதிக டைம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த கஷ்டமான விஷயமே ஈஸியாகும்னு இன்ட்ரெஸ்டாக இருந்ததா? எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. சில பேர் ஃபாஸ்ட்டாக போவாங்க, சில பேர் ஸ்லோவாக போகிறாங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரித்து செப்பரேட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் எனக்கு ரெட்டை சிலம்பம் தெரியாது. இப்போதான் மாஸ்டர் நீங்கள் ஒன்று தான் கற்றுக்கிட்டேன் மாஸ்டர். மான் கொம்பு எனக்கு என்ன திருப்பி கேட்டால் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க மாஸ்டர். புரியுற மாதிரி திருப்பி சொல்லிக் கொடுத்தாங்க. நான் இது வரைக்கும் சிலம்பம் தான் கற்றுக்கிட்டேன். நான் இங்கே வந்து மான் கொம்பு ரெட்டை கம்பு எல்லாம் ஸ்லோவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்தாங்க. புரியுது. கிளாஸுக்கு வரும்போது கேம்ப் அப்போ நிறைய வெப்பன் எடுப்பேன்னு சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்க்கறது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் எனக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டை ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நிறைய எடுத்துடணும். நான் கேம்ப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முதல்ல பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுறதுல வந்துருச்சு. இந்த கேம்ப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து கோயம்புத்தூரில் படிக்கிறேன். லீவ் நானும் இங்கே வந்துருந்தேன். மாதத்துக்கு ஒரு டைம் தான் வருவேன். மாதத்துக்கு கேம்ப் இந்த கேம்ப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாடானாங்க. அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சிலம்பக்கலை இது மிகவும் சிறந்த கலை. இதை பயிற்சி செய்வதற்கு போன ஜென்ம புண்ணியம் பத்தாது. அதே போல் இந்த கேம்பில் நான் பயிற்சி ஆற்றுவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பற்பல கலைகளை கற்றறிந்ததற்கு எனக்கு துணை புரிந்த ஆசான் வேணுகோபால் அவர்களுக்கு நன்றியை கூறி உரையை முடிக்கிறேன்.